கீழே கிடக்குது ஒரு கோமிட்டிக்கா, அதை எடுத்துட்டு போய் பருப்பு போட்டு கடைஞ்சி விடு, சாம்பார் சூப்பரா இருக்கும். சரி, நம்ம சித்தப்பா தான் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. இந்த சபகாரி அது உங்க சித்தப்பன் சொல்லிவிட்டு தாண்டா போனா. எப்படி சொல்லிட்டு போனாரு? நான் கடல் தாண்டி கடல் நாடு விட்டு நாடு போறேன், சம்பாதிக்க போறேன் சிங்கப்பூர். ஏய் உள்ள ஆறவன் ஆறுல அந்த சித்தப்பா நாடு விட்டு நாடு கடல் தாண்டி சம்பாதிக்க போறேன். நான் கட்டுக்கட்டா சம்பாதிக்க பணத்தை செலவு செய்யணும், நீங்க புள்ள சம்பாதிச்சு வையினாரு. அந்த பணத்தை செலவு செய்யறதுக்கு இப்ப ஆள் தேடி இருக்கிற. அதனால இந்த தகவல் எப்படி வந்துச்சு? மாரியாய்க்கு கூத்து வச்சாங்க. ஆமா, கூத்துனா நல்லா ஒருக்கமா பாப்பேன். பாப்ப யார் நீனு? மூன்றாவது கூத்து பார்த்தேன். ஆமா, இந்த கூத்து பார்த்தா அசதி. நம்ம விட்டு ஒரு 10 ரூபாய் ஆடு இருக்குது. ஏது அந்த ஆடு? ஏது கவர்மெண்ட்ல கொடுத்தாங்களே ஜெயலலிதா புண்டாடு, அந்த 10 ரூபாய் ஆட்டுக்குட்டிய என் மகனை ஓட்டிட்டு போனோம், முடியாதுட்டான். வாயிலாச்சு பட்னி கிடக்குமே, இது வித்தா நம்மளுக்கு முதல்ல ஆகுமே. ஆமா, அப்படின்னு குளிச்சுட்டு தம்பி தினம் உள்பாடை கட்டும். அன்னைக்கு கட்டாத போயிட்டு உள்பாடை கட்டாத நைட்டு மாட்டிக்கிட்டு போயிட்டு ஆட்டை ஓட்டிக்கிட்டு கொண்டு தம்பி ஆக்கணும் பாளைய ரோடு, பைபாஸ் ரோடு. ஆமா, ரோட்ல ஓரமா இட்லி மரத்துக்கு விட்டுட்டு குந்துன. ஆமா, குழுங்க அத்தை அடிக்க தம்பி கூத்து பார்த்தா அசதி தூக்கம் வந்துருச்சு. எனக்கு தூக்கம் வந்துருச்சு. ஆமா, அப்படியே சொயிண்டோடு சாஞ்ச. அந்த நேரம் தம்பி மூக்கர காத்து அடிச்சிருக்கு, சொல்லிட்டு வருமா. அந்த காத்து வந்தது பாரு சொல்லிட்டு இவத்த கடந்த துணியை தூக்கி மூஞ்சில போட்டு போயிடுச்சுடா. உனக்கு தெரியல மாதிரியே சச்சமதி. ஆமா, நான் மட்டும் பெரிய சாமிட்ட கிடைக்கிற. அப்புறம் கத்திரிக்காய் வைக்க வந்தவன், கருவாடு வைக்க வந்தவன், புளிச்சக்கீரை வைக்க வந்தவன், அப்புறம் பூண்டு மிளகு சீரை வைக்க வந்தவன், வெங்காயம் தக்காளி வைக்க வந்தவன், ஐஸ் வைக்க வந்தவன், பீ வேலை வந்தவன். சரி, நீ தான் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்துட்ட. 9 பேராவது கணக்கு. 9 பேர் கணக்கு. இதெல்லாம் நீ கெட்ட சொல்ற. நீ தான் நல்ல தூக்கத்துல இருந்தா உனக்கு தெரியலங்கிற. இங்க வந்துட்டு வந்தாலும் எப்படி உனக்கு தெரியும்? கத்திரிக்காய் வைக்க வந்தவன் கரெக்டா சொல்றியே. ஆமா, கருவாடு வைக்க வந்தவன் கரெக்டா சொல்றியே. சரி, இங்க எடச்சலோட கருவாடு வித்துட்டு இப்படி போயிருக்கான் வண்டியில. ரோட்டு ஓரமா இந்த பெரியாய் கடந்த பாத்துட்டான். அவன் வண்டி நவுர்லடா, பிரேக்க போட்டான். அப்புறம் அவன் பாவம் கையம்மா கருவாட்டை அள்ளி தலைமாட்டில் வச்சுட்டான். எல்லாம் அவன் வேலையை முடிச்சுக்கிட்டு தான். ஆமா, லாஸ்ட்ல ஒரு ஆள் சொன்ன அது யாரு? பீடால வந்திருப்பான் ஒரு நக்கி. எல்லாம் வந்தவன்லாம் அம்மா வச்சுட்டு போனவன் வச்சிருக்கிறானு. நாம பீபால தான் அவனை வந்து ஒண்ணு எடுத்தா இல்லையே. நக்கி அவன் வேலையை முடிச்சுக்கிட்டு என் தலைமாட்டில் பீய பேட்டை வச்சு போயிட்டு. சரி, இப்ப இதுக்கு தகப்பனார் யாரு? இந்த கருவாடு கட்டிக்க போட்டு கோயம்பு வைக்கிறேன். இந்த பீ அள்ளிட்டு போய் என்ன பண்றது? அதை கரிச்சு நாளைக்கு ஆட்டக்காரருக்கு சாம்பார் வைக்கலாம்ன்றது. ஆமா, இதுக்கு தகப்பன் யாரு? இப்ப என் பிரிச்சை இருந்தா பிரச்சனை காட்டலாம். அவனை எவன்னு நான் கண்டேன். இப்ப யாருன்னு உனக்கு தெரியும்? அவன் போயிட்டான். என் பிரிச்சை வந்து கேட்டா நான் ஒன்ன காட்டலாம்ன்றது. மாமான்னுட்டு இந்த வயசுக்கு ஊங்குறான்டே. நம்ம மாட உனக்கு அந்த நினைப்பு இருக்குது. வாய் காலத்துல வாழ்ந்தாய், சாவு காலத்துல சாவு, போற காலத்துல இந்த நினைப்பு உனக்கு ஏன்டா? பேர் இருக்கு மரியாதை. அவர் ஒன்றே அள்ளிட்டு இருக்கு. அவர் தான் என் உசுறு. கடவுள் சத்தியமா தண்ணி டேங்கரை ஏத்துறா. கடவுள் ஏத்திமா ஸ்கூட்டர்ல இருக்கிறாப்ல இருப்பாய். அப்படியே ஓடுவான், மோட்டரை போட்டுவான், தேங்காய் ஏற்றுவான். அவரு மோட்டரா? அவன் பூட்டு விட்டா தான் ஏறுவான். அங்க இருக்கிற மோட்டரு நீ அவரு மோட்டருங்கிற. அவன் பூட்டாது. அவன் பூட்டாம இருந்தா புள்ள வைக்க முடியுமா? எத்தனை மோட்டர் சொல்லிட்டு எல்லாம் ஒரு மோட்டர் தான். எல்லாம் பொதுவா தண்ணி தான். ஒரு சாக சொன்னாலும் லோக சொல்லக்கூடாது. அவர் இருக்கிற அழகுக்கு, அவர் இருக்கிற மேனிக்கு சிரம்பல பார்த்து கட்டிருக்காங்க. அதுக்கு மட்டும்
கீழே பெரம்பலூரா அதான் சிரம சிரம அந்த மாதிரி அவருக்கு மாட்டத பாரு பைபாஸ் ரோடு வந்து கொஞ்சம் அந்த மஞ்சள் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிறாங்க போடி அந்த மஞ்சள் பூசில அவளை தேடு நடந்து இருட்டுல நின்ன முன்ன வாக்கப்பட்டு சொன்னேன் நான் வழிதான் போய் கேட்கறேன் முன்ன வாக்கப்பட்டு முடியாதுன்னு ஒத்த கால அதை கட்டுறதுக்கு இந்த சீனியை சேர எடுக்கும் இருட்டுல இருந்தாரு சொல்லுவாங்க ராரி ராரோ இறைவா ராரி ராரோ ராரி ராரோ இறைவா ராரி ராரோ மாறி மாறி வரும் மனித தேக மண்ணில் பிறந்து மாறி மாறி வரும் மனித தேக மண்ணில் பிறந்து நமக்கு என்ன லாபம் ஒரு குழந்தையானது ஒரு தாயினுடைய வயிற்றிலே கருவறையில் இருந்து ஒரு பிள்ளை பிறக்கிறது. ஆமாம்மா. அந்த பிள்ளை பிறந்தவுடனே தாயார் வழி எப்படி வச்சு தாளாடுறா? ஆறாரோ ஆறாரோ ஆயிராரோ ஆயிரண்டு தூரிராரோன்னு பிள்ளை பெற்றவ பேர பிள்ளை எடுத்தவ ஆராட்டு தெரிஞ்சவ அப்படி ஆராட்டினா எட்டு இப்போ புள்ள பக்கத்துல சக்கரத்துல கடந்துக்கிட்டு தடுமாறுறான். பகல்ல போடுறத ராத்திரில போடுறான், ராத்திரில போடுறத பகல்ல போட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்ப போட்டு வந்திருக்கிற எப்படி அதுதான் சொல்றதுக்கு தான் அண்ணன் முன்னாடி வா என்ன எப்ப வந்து இடிச்சு விட்டு நிக்கிறான். அந்த நாள்ல 16 முழம் புடவை கட்டிக்கிட்டு வீட்டுல சுகபரிசமா புள்ளை பெற்றாங்க. அவங்க எல்லாம் பிள்ளைக்கு ஆறாரோ ஆறிராரோ ஆறிரெண்டு தூரிராரோ நல்ல மாமல்லையில புள்ளிமானம் எழுதினு பேரப்படி வச்சுக்கிட்டு ஆராட்டுறாங்க. சரி, இப்ப புள்ள பக்க தெரிய கருத்து 2 மாசம் இருந்தாலும் இருக்கலையோ 3வது மாசம் கவர்மெண்ட்ல போய் ஆட்டை போட்டுக்கிட்டு வந்து என்ன டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு அப்படின்னு ஆத்துக்கிட்ட போய் சொல்லுவா. நம்ம மருமக புள்ள பெக்கணுங்கிற ஆச்சரிய பேர புள்ள அந்த ஒரு ஆசை மாமியாக்காரி சத்தப்படாது. நீ ஒரு வேலைக்கு எவனோ உட்காரு பிள்ளைட்டு எல்லா வேலையும் செய்வான். சோறு கொண்டு கொடுக்குற அந்த தின்ன தட்டை கூட நவுத்தமிட்டா தின்னுபிட்டு நவுத்தி விட்டு இப்படி பெட்டுல மெல்லம் கடிச்சு தின்னு 9க்கு மாசம் கழிச்சு 108ல போய் பழந்து தூக்கிட்டு விடுவான். என்ன பிரச்சனை எல்லாம் ஆபரேஷன் கட்சி கேக்குறாங்க. கத்தி போட்டு தான் எடுத்தது. அப்புறம் வேலை வச்சு செஞ்சால புள்ள சொல்லிட்டு வரும். அப்ப உள்ளவங்க கஷ்டப்பட்டாங்க, குழந்தை சுகப்பிரசவம் பிறந்தது. நடந்துகிட்டே புள்ள பத்தவெல்லாம் இருக்கிற அந்த ஊர்ல எனக்கு தெரியும் எல்லா கதையும். பயிர் நட போக்கல நடந்துகிட்டே போனா பொதுக்குன்னு போறது பிச்சு ஆறுன்னு தெரியுமா உனக்கு? ஏமா இவ்வளவு நான் கதைக்கு சொல்றேன். சங்கத்தை முட்டு கொள்கிட்டு இவ்வளவு காட்டுறான். இவ்வளவு நடந்துகிட்டே புள்ள பத்து விளையாடி இந்த ஊர்ல புண்ணியம் செய்தாதான் அந்த மாதிரி பிறந்தது. நல்ல சொகுசா இருக்கு. ஆமா, சுகப்பிரசவம். அப்படி புள்ளைய பெத்து விட்டு ஆராட்டு தெரியாது புள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு அல்ல 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 டோச்சு 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 புள்ள முஞ்சில காரி காரி துப்புறா. ஏன் போறதோ அத சொல்லலாமா? ஒரு குழந்தையாக நம்ம பிறக்கிறோம் என்றால் தாயார் தாளாட்டுகிறாள். எப்படி? ஆராரோ 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 என் கண்ணேலி பிறந்ததை யார் அறிவாரோ? யாருங்க அறிவாரோ? ஏன்னா ஒரு பிள்ளை பிறப்பதை ஒரு 7 ஜென்மம்னு சொல்றான், 7 பிறவிகள்னு சொல்றான். அதுல எனக்கு இப்படி குழந்தையா பிறந்திருக்கிறியே, இதுக்கு முன்னாடி நீ என்ன ஜென்மத்துல இருந்தாயோ, நீ என்னவா இருந்தாயோ, எனக்கு பிள்ளைய வந்து பிறந்திருக்கிறாயே. அதான் மாறி மாறி வரும் மானிட தேகம் மண்ணில் வருந்தால் மறைந்துமே போகும். இது மண்ணில் ஒரு நாள் மறைந்துமே போகும். இந்த உடம்பு நாட்டம் பிடித்த ஜனலாம். என்னைக்கானாலும் ஒரு நாள் மண்ணுக்கு தான் சொல்லும். குளிக்கலன்னா நம்ம உடம்பு பூரா எப்படி இருக்கும்? கவுல் அடிக்காயா? தூங்கி எழுந்த கண்ணுல பார்த்தா என்ன இருக்கு? பூளை வடிவம்.
நல்லா சொல்றி. ஊழ வடியுமா, ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டா மூக்குல சளி வரும், தூங்கி எதிர்த்து வாயில பார்த்தா என்ன இருக்கும்? ஒரே நாத்தமா இருக்கும், காதுல ஏதாவது சீ வந்து என்ன இருக்கும்? குறும்பி இருக்கும். உடம்புல 4448 தசை நரம்பு எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அத்தனை ரோமத்தை வழி அந்த வேர்வெல்லாம் வெளியே இருக்கிறது. இம்மாய்க்கு உடம்புல இருக்குது சாக்காட்டு குளிக்க போகல பாரு. இப்ப 4 தண்ணி வித்துக்கு ஊத்தாத குளிக்கக்குள்ள இப்படி எம்மா தேய்ச்சி குளிச்சாலும் நாத்தம் தானே. அதுதான் மலம் இருக்கிற வழியிலும் நாட்டம், ஆமா, யூரின் போற வழியில நாட்டம். அப்ப இந்த உடம்பே நாட்டம் பிடிச்சு அத நாறு உடல் நமக்கு என்ன லாபம்? நம்பின வாழ்க்கையெல்லாம் பகல் கிடவாகும். நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம இறந்த உடனே இந்த சுவாசமானது எங்கே செல்கிறது? மெய்யூர் செல்கிறது. மெய்யூர் சென்ற உடனே மெய்யூர் மறுபடியும் பொய்யூர் வருகிறது. ஆனா மெய்யூர் என்பது எங்கே? பொய்யூர் என்பது எங்கே? மெய்யூர் என்பது ஆகாயம், பொய்யூர் என்பது பூமாதாவி. மெய்யூரில் இருந்து பொய்யூர் வந்தமே, பொய்யூரில் இருந்து பொய்யூர் சென்றமே, மெய்யூர் என்றால் ஆகாயம். மெய்யூர் சென்ற உடனே பொய்யூர் வருகிறது. பொய்யூர்ல இருந்து மறுபடியும் பையூர் போகிறோம். பையூர் சென்ற உடனே திரும்பி பொய்யூர் வருகிறோம். பொய்யூர்ல இருந்து பிறந்து உலகத்தில் என்ன பூரிப்பு கண்டோம்? ஒண்ணுமே இல்ல. ஏதாவது கண்டிருக்கிறோமா? எதுவுமே இல்ல. மறுபடியும் என்ன செய்கிறான் கடவுளே? நம்மள குழந்தையா மறுபடியும் பிறந்ததுன்னா என்ன செய்யறான்? 9 வாசலால் உருவாக்கிய கோட்டை, வெயிலுக்கு குளிருக்கு தாங்காது கட்டை. 9 வாசலால் உருவாக்கிய கோட்டை, வெயிலுக்கு குளிருக்கு தாங்காது கட்டை. 9 வாசலால் உருவாக்கிய கோட்டை, வெயிலுக்கு குளிருக்கு தாங்காது கட்டை. அன்பில்லா செட்டங்கள் செருப்பு காலத்தை, இந்த அபிய போனா யார் போடுவா கட்டை? அதாவது கருவறையில சுமக்கும் போது கடவுள் நமக்கு கோழி எப்படி அபயம் காப்பது அபயம் காத்து இந்த 9 துவாரத்தை வச்சு படைக்கிறான் கடவுள். இந்த 9 துவாரத்தை வச்சு தாயுடைய கருவறை வந்து 300 நாள் சுமந்து இந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு பிள்ளையா பிறந்தவன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த மூச்சு இழுத்து விடுறார் சுவாசம்? ஆமா, எனக்கு தெரியும். என்னமோ உள்ள போகுது வெளியே வருது அவ்வளவு. 21,600 சுவாசம் இரவு பகல் நெய்யில போய் பேசா. 21,600 சுவாசம் இரவு பகல் நெய்யில போய் பேசா. கருமுட்டி வந்தனே தாய் வந்த பாசா, அந்த கரவைக்க போறாலே கட்டைக்கு நாசா. சம்பாரிச்சு எல்லா பொருளையும் வச்சு கடைசியில கடைக்கு போனா கட்டைக்கே நாசனட்ட. எந்த கடை? ஓயின் ஷாப்புக்கா? அந்த கடை இல்ல. இந்த ஆவியானது பிரிந்த உடனே நம்மளுடைய ஜடலத்தை கொண்டு சுடுகாட்டுல போடுறாங்க. அந்த கட்டை இந்தாங்க. சுடுகாட்டுக்கு போயிட்டா இதுக்கு எதுக்குமே உதவாது, ஒண்ணுமே இல்ல. நமக்கு மண்ணோட மண்ணிலே போய் மறையக்கூடிய திரேகம். அதுக்குதான் எப்படி பாருக்கா? போவது நாயா நீ இறந்த பின்னால் வரும் புகையாத ஓட்டி. இந்த மாயமான வாழ்க்கையில பிறந்தா
இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதன் நல்ல பெயர் எடுத்து இந்த பூமியில நல்லபடியா வாழ்ந்துட்டா நம்ம இறக்கும் போதாவது அந்த பேரு நல்ல பேர் நமக்கு கிடைக்கும். அந்த புகழ் கிடைக்குமா? செத்து போனா கூட பரவாயில்ல, அந்த மனுஷன் இந்த ஊர்ல இருந்தா பேரு எடுத்து இறக்க வேண்டுமா? இவனா அப்படிங்கிற பேர் எடுத்து போக கூடாது. அது போல கடலூர் மாவட்டம் திட்டுக்குடி வட்டம் நாட்டிலே இன்று எத்தனாவது இரவு கூத்து? இன்று மூன்றாவது நாள் திருவிழா. இது முடிந்த நாளை எங்கே செல்கிறோம்? நாளை பூவனூர் செல்கிறோம். விருத்தாச்சலம் பக்கத்துல பூவனூர். அதனால தொடர்ச்சியா நாடகம் நடந்து கொண்டிருக்கோம். அதனால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அஜாக்கிரதை விட்டு போட்டு பூஜா ஒரு சின்ன சந்தேகம். இப்ப ஜனங்களை பார்த்து நைட்ல போடுறத பகல்ல போட்டு வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லி நீ ஏன் போட்டு வந்த? நான் அவங்க போடக்கூடாதுன்னு எடுத்து காட்டுறேன். எப்படி? எந்த ஜகாலத்தையும் இந்த மாதிரி மாறிக்கிட்டாலே அதுக்கு ஏன் குளிர் நல்லா இருக்கும்னா போட்டுக்கிறாங்க. வேற என்ன அதுக்காக போடுறாளுவா? பிரிச்ச மாட்டி பிரியா இருக்கலாம்னு போட்டுக்கிறாளுவா? அவருக்கு கற்பனை சொல்லி சொல்லி எங்களுடைய பட்டணமோ கனகமாபுரி பட்டணம். கனகமாபுரி பட்டணத்தை நீ நேர் என் தந்தையாகிய கனக மகராஜனுக்கோ என் தாயலாகிய கனக வெள்ளி மங்கள் வெள்ளிக்கோ ஆசைக்கிரமைக்கோ கண்ணில் பிள்ளை படுத்தது போல் ஒரே ஒரு பிள்ளை. என்னுடைய பெயரோ கருணாம்பிகை. எங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளை கிடையாது, ஒரே ஒரு பொட்ட பிள்ளை. வெகு காலமா என் தாய் தந்தை இருவர் மகத்தானே சேர்ந்தும் பிள்ளை கிடையாது. அதனால என் தந்தையானவர் என் தாயர் மகத்தானே எருமை படி அளக்கக்கூடிய பரமேஸ்வரர் தியானம் செய்து அந்த பரமனுயாருளால என் தாய்க்கு அந்த அந்த சிவனுடைய தாயுடைய கருவிலே நான் கருவா தரித்து பிள்ளையாக பிறந்தேன். நால்வார் மேரி போது மாத்தானே எடுத்து வளர்த்தி என்ன பேரு தெரியுமா? கருணாம்பிகை. கருணாம்பிகை கருணாம்பிகை என்று பேர் நமது
என்னை முத்தமிட்டு கருணாதி கேட்டு பேர் அமது சுட்டி காலங்கள் அடைந்து பருவம் என்றால் என்ன? வயசு பொண்ணுமா? வயசு பொண்ணு. பருவம் என்பது வயதுக்கு வந்துட்ட பருவம். ஆமா, புரியுதா? பருவகாலம் அடைந்து கல்யாணம் செய்ய என்ன பெற்றெடுத்த என் தாயும் என் தந்தையும் என்ன அழைத்த நான் வந்திருக்கேன் எங்க அப்பா அம்மா கிட்ட மெதுவா போட கைது கொடுப்பேன். என்ன பெற்ற அம்மா என் தாயே என்ன 300 நாள் சுமந்தி அத்தி மகளாக என்ன பெற்ற அம்மா என் தாயே என்ன அரேசி மனையத்தி தொட்டியா தாண்டடிக்கு என்ன பெத்தம்மா என் தாயே ஒரு துணையது நான் சொல்லிட்டு பத்து மாதம் 300 நாள் என்னை சுமந்து பெற்ற அம்மா 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 கோயிலும் கிடையாது, தந்தை சொல் மிக்க மந்திரமும் கிடையாது. இந்த உலகத்துல ஒரு கோயில் அம்மா அப்பான்னாதான் அதுதான் கோயில். எத்தனை கோயிலுக்கு போனாலும் எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் அளவு போட்டு போனாலும் மாலை போட்டு அது கோயில் கிடையாது. அந்த கோயிலை இப்ப வணங்குவதை விட பெற்ற தாய் தந்தை ஒரு பிள்ளையா இருக்கிறவங்க வணங்கினாலே தாய் தந்தை கொடுக்கிற வரமே தெய்வத்துக்கு சமம். தெய்வத்துக்கு சமமா மூவரை வாத்துக்கோ மகளாகி கருணாம்பிகை அப்பா
நீடோடி காலம் நம்முடைய கனகமாபுரி தேசத்தில் நீ இளவரசியா வாழ்வம்மா. அப்பா மகளாகிய கருணாம்பிகை பார்த்து வாழ்வீர் வாழ்வீர் என்று வரம் கொடுத்த அப்படினால இந்த ஒரு புஜமெல்லாம் பூரித்து இங்கதான் இந்த புள்ளியோட தூக்கிட்டு வந்துட்டு மூக்க கடிக்கும் காலை கடிக்கும் எல்லாத்தையும் வீட்டுல போயிடலாம். என்னதான் பண்ணுவீங்க புள்ளி வாழ்வீர் வாழ்வீர் வரம் கொடுத்த அப்படினால ஒரு புஜமெல்லாம் பூரித்து இரு புஜமா சந்தோஷ சந்தோஷ சந்தோஷம். கேளுமா. அப்பா ஒரு நாள்